சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் 4 பேரும் வந்திருக்கிறோம். எங்களது குருநாதராகிய சக்தி சோமையா அவர்களும், ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும், அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மா, சுவாமி ஹரிஹர சர்மா அவர்களும், வைத்தீஸ்வரன் ஆகிய நானும் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். இப்பொழுது சனிப்பெயர்ச்சியின் கோச்சார நிலைகளை பற்றி அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள் விளக்குவார்கள். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த பயிற்சிகளை சொல்லிக்கிட்டு வரும். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதே போல் மாத பலன்களும் சொல்லிகிட்டு வரும், தமிழ் மாத பலன்களும் சொல்லிகிட்டு வரும். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி சொல்ல போகிறது அப்படின்றது சனிப்பெயர்ச்சி பலன்கள். எல்லாருமே சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னாக்க, ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் சனி கிரகத்துக்கு மட்டும்தான். அவரை பொறுத்தளவுக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடியவர். எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. நம்ம சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நம்ம சனீஸ்வர பகவானை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, மந்தக்காரகன் அப்படிம்போம். மந்தக்காரகன் அப்படின்னாக்க, அவருக்கு வலது கால் சற்று ஊனமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார், கொஞ்சம் மொல்லமாக போவார். அதே போல் நம்மளோட கிரக பயிற்சியில் பொறுத்தளவுக்கு மெல்லமாக செல்லும் கிரகங்கள், விரைவில் செல்லும் கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. அதில் அதிக மெல்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான். இவர் சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார். ராகு கேது பகவான் 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார். அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு அது 9 நட்சத்திரத்துக்கும் பலன்களை கொடுக்கக்கூடியவர். அப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி, ஏழரை சனியில் ஜென்மச்சனி, பாதச்சனி, இவங்களுக்கு தான் நம்ம பெரும்பாலும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். சரி, பாக்கி பேர்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா சாமி அப்படின்னாக்க, அவங்களுக்கு இந்த தாக்கத்துடைய விகிதம் கம்மியாகும். அதே போல் நம்ம இந்த பேரில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சனிப்பெயர்ச்சி என்றைக்கு நடக்குது, எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாகப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது 29/3/2023. அன்றைக்கி கிழமை அப்படின்றது வசந்த கிழமையான புதன்கிழமையில் பிறக்கிறார். அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்க, ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. மிதுன ராசியில் பிறக்கிறாரு. அவர் பெயர்ச்சி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகரத்தில் அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து அவிட்டம் 3ஆம் பாதம் கும்பத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அப்போ இந்த பெயர்ச்சி அடைகிற காலகட்டங்களில், அந்த காலகட்டங்களில் அன்னைக்கு மத்தியானம் 1:10 மணிக்கு கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்துப்படி எப்பொழுதுமே மேடம் 1ஆவதாகவும் மீனம் கடைசியாகவும் இருக்குது. அப்படியேற்பட்ட மேட ராசியில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, பெயர் அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம்ன்றனால சந்திரனும் செவ்வாய் பகவானும் மிதுனத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, துலா ராசியில் கேது பகவான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி 1:10க்கு அப்புறம் பெயர்ச்சி அடையிற சனி பகவான் கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம பெயர்றது காலகட்டங்களில் மீன ராசியில் காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீன ராசியில் சூரிய பகவானும் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும் நீச்சமடைஞ்ச புத பகவானும் இருக்கிற இந்த காலகட்டங்களில் சனிப்பெயர்ச்சி நிகழுது. இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி அப்படின்றது 2.5 வருஷம் அப்படின்னு இருக்கோம். இப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு இடையில என்னென்ன பெயர்ச்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறேன். அதையும் வச்சுக்கிட்டு நம்ம பலன்களை
தெரிஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பெயர்றது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 23/4/2023 குரு பகவான் பெயர்றாரு. அதுக்கு அடுத்தது 8/10/2023 ராகு கேது பயிற்சி அடைகிறாரு. அடுத்தது 1/5/2024 அடுத்த ஆண்டு குரு பயிற்சி நடக்குது. அதே போல் 26/4/2025 ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிக்குள்ளாரே ரெண்டாவது பயிற்சியும் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 11/5/2025 குரு பயிற்சி நடக்குது. அடுத்தது 6/3/2026 அடுத்த குரு பயிற்சி. அப்போ இந்த மாதிரி கோல்சார் அமைப்பில், இந்த கிரக அமைப்பில் இந்த வருஷத்திய சனி பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் கூறின கிரகநிலை அத்தனையும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த 29/3/2023 அன்னைக்கு நடக்கிற சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு இதை விட இதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்கு சொல்லுங்கள். விடுங்க இது ஐயா விஜய் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுங்கள். இது சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைத்தீஸ்வரன் நிறுவனம் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கால் பண்ணுங்க. அவர் இதை விட்டுற போகிறாரு. இல்லை அதெல்லாம் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து பண்ணிக்குவார். வணக்கம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். இப்போது இந்த 29/3/2023 அன்று நடக்கும் சனி பெயர்ச்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ரிஷபராசிக்கு 9ஆம் இடமான மகரத்தில் இருந்து 10ஆம் இடமான கும்பத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுவரை இருந்ததை விட இப்பொழுது ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்கும். இந்த ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சனி பெயர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தை, உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய 3 வருடமாக இருக்கும். இதுவரை தொழிலில் அவங்க ஓரளவு முயற்சிகள் போட்டிருந்தாலும் இந்த தடவை இன்னும் அதிகமான முயற்சிகள் அவங்க போட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. இந்த 3 வருடங்களும், அதாவது சனி இந்த 2023 26 வரை கும்பராசியில் இருக்கிற காலத்தில் இவங்களோட உடல் உழைப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உடல் கவனம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதே மாதிரி இவங்களோட இளம் வயதினர் படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்து சோம்பேறித்தனத்தை குறைச்சிக்கிட்டு நல்ல படிப்பில் கவனத்தை செலுத்தணும். அவங்க படிப்பு கவனம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் இந்த நடுத்தர வயதில் இருக்கிறவங்க அனைவருமே இந்த சனி பெயர்ச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஆனால் அதே டைமில் அவங்க குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனைகளை இப்போ உருவாக்காமல் இருக்கணும். ரொம்ப பிரச்சனைகளை பேசி பெருசாகாமல் இருக்கணும். அமைதியாக சொல்கிறதுக்கும் பெரியவங்களோட அறிவுரைகளை கேட்டும் நல்லபடியாக நடக்கணும். இதுதான் அவங்களுக்கு பொதுவான ஒரு பலன்களாக பார்க்குறோம். இன்னும் விளக்கமாக மற்ற பெயர்ச்சி பலன்களையும் உள்ளடக்கி அதோட பலன்களை பற்றி சக்தி சோமையா ஐயா விளக்குவாங்க. ரொம்ப தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி 29/3/2023 அன்னைக்கு மாறுறதுனால அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அவர் கும்பத்துக்கு போகிறாரு. அப்போ கும்பத்திலிருந்து அவருடைய பார்வை முதல்ல 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அங்கேயே ராகும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுனாலையும் வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக அவர் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த வண்டி வாகனம் சுகஸ்தானங்கள்லாம் கிடக்கூடிய உங்களுடைய சுகம்லாம் கொஞ்சம் கிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் உடல்நிலையை நல்ல விதமாக பார்த்துக்கிறது நல்லாயிருக்கும். அதேமாரி அவருடைய பார்வையில் 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் இந்த தொழில்துறைகளில் பார்ட்னர்ஸ்களோட சில பிரச்சனைகள் வரலாம்.
மனைவியோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக உண்டான அந்த வழிமுறைகளை நீங்கள் முன்கூட்டியே சரி பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா இந்த காலத்துலேயும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தருவாருங்கிறது சொல்கிறேன். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஐயங்கர் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேயானால் 9-10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே சனி பகவான். அதாவது 9ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 2 ஸ்தானத்துக்கு உண்டான மகத்துவம் என்ன அப்படின்னா தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய விஷயம் இது. 9-10 அதிபதி 10ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 3 வருஷம் வருது. இதனால் என்ன அப்படின்னு கேட்டீர்களேயானால் நீங்கள் பொது நலத்தில் இருந்தீர்களேயானால், பொது வாழ்வில் இருந்தீர்களேயானால், பொது காரியங்களில் ஈடுபட்டீர்களேயானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி அமைய போகிறது. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் பொது வெளியில் வரக்கூடிய, அதாவது இந்த சின்ன திரை பெரிய திரைன்னு சொல்லக்கூடிய இந்த திரை சம்பந்தப்பட்ட வெளியில் தெரியக்கூடிய மக்கள், அதாவது இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மக்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களாக இருந்தார்களேயானால் அவர்களுக்கு புது கான்ட்ராக்ட் சைன் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர சினிமா துறையில் மியூசிக் டைரக்டர்ஸு, அதை தவிர பாட்டு எழுதவர்கள், இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான கவிஞர்கள், இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம், இந்த சனி பகவான் இந்த 3 வருஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்ன 12ஆம் இடத்தை இவர் பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார், அங்கே ராகு பகவான் இருக்கார். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அயல் நாட்டிலிருந்து இந்த அந்நிய செலாவணி வரக்கூடிய விஷயங்கள் வச்சுக்கொண்டு அதில் வியாபாரம் செய்கிறவங்க, இதை தவிர வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது மென்பொருள், அதாவது சாஃப்ட்வேர் சைடில் இருக்கக்கூடிய இந்த சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதுவெல்லாம் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் இருக்கும். இதை தவிர இந்த சோலார் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேனல்ஸுக்கு இந்த காலகட்டத்தில் இறக்குமதி செய்பவர்களுக்கும் ஏற்றுமதி செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அமைய போகுது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தையும் இந்த சனி பகவான் பார்க்குறார். இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுடைய சுகம், உங்களுடைய அதாவது வீடு மனை வாகனம் இதெல்லாத்தையும் சொல்கிறது. உங்களுடைய கம்ஃபர்ட், சுகம்னு சொன்னால் ஒரு கம்ஃபர்ட், எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய சுகம்ன்றது தான் 4ஆம் இடத்தை சொல்லக்கூடியது. இதில் சனி பகவான் பார்க்கறது அந்த அளவுக்கு சரி கிடையாது. இருந்தாலும் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீர்களேனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அவரும் 5ஆம் இடத்துல பார்க்குறது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு ஒரு கொடுக்க போகுது. 4ஆம் இடத்தினுடைய மிகப்பெரிய சுபத்துவம் அடைய போகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு வாகனம், பழைய வாகனத்திலிருந்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த 3 வருஷத்தில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்கள் தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை, மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும். உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை ஆட்சி பெற்ற சனி பார்க்கறதுனால உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் செலவுகளை ரொம்ப கண்ட்ரோலில் வைக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம். அதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சப்தமத்தில் பார்க்குறார். சப்தம ஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையில் பார்க்குறார். பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 7ஆம் இடம் கெடுறது. 7ஆம் இடம் கெடுறதுன்னு என்ன, ஆண் ரிஷபராசியாக இருந்தால் பெண்ணால் பிரச்சனையும், அதாவது திருமணமான மனைவியின் மூலியமாக பிரச்சனையும், பெண் ரிஷபராசியாக இருந்தால் ஆணின் மூலியமாக பிரச்சனையும், அதாவது கணவன் மூலியமாக பிரச்சனையும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அதனால் தொழில், அதாவது 10ஆவது இடத்தில் சனி பகவான் வர்றது பார்த்தீர்களேனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், மைண்டை காமாக வச்சுக்கணும். தொழிலில் ரொம்ப லோடு அதிகமாக இருக்கும். அதாவது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த 12 மணி நேரம் 15 மணி நேரம்லாம் ஒர்க் பண்ணுவாங்க.
அவங்களுக்கெல்லாம் வந்து மனசு வந்து காமாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இதெல்லாம் கம்பல்சரியாக இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ண வேண்டும். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் வந்து காமாக இருந்து தான் நீங்கள் சாதிக்க முடியும். ஒரு விஷயத்தை படபடப்பாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னாலும் அந்த விஷயம் சிதறி போகக்கூடிய வாய்ப்புகள் தான் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டமான 3 வருஷத்தில் மிகவும் பொறுமை காக்கிறது ரொம்பவும் அவசியம். கண்டிப்பாக பொறுமை காக்கணும். அதுவும் வந்து வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக உங்களுக்கு அழைப்புகள் நிச்சயமாக வரும். அந்த விஷயங்களில் சற்று சறுக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்படி இருப்பினும் நீங்கள் பொறுமை காத்தீர்களேயானால் நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இதை தவிர உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது பொது காரியங்கள்னு சொல்லக்கூடிய குளம் கட்டுறது, ஏதாவது அசோசியேஷனில் இருக்கிறது, குளம் கட்டுறது, அதுக்கப்புறம் கோவில் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய ஒரு ஒரு அதிகாரமும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஆனால் சனி பகவான் 10ல் இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அவர் தர்மவான், நீதிமான் அப்படின்றதுனால அந்த தவறை நிச்சயமாக உணர்த்துவார் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை தவிர இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். இது தவிர பார்த்தீர்களேயானால் அவர்களுக்கு உண்டான தசாநாதன் புக்திநாதன் அந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கவில்லை அப்படின்னா அவர்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்து அந்த எளிய பரிகாரங்கள் மூலியமாக அவர்களுக்கு ஏற்றத்தை கிடைக்க செய்ய முடியும் அப்படின்றத வந்து நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போ பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே பயப்படக்கூடிய கிரகம் அப்படின்றது சனி கிரகம். இந்த சனி கிரகம் நின்ற இடத்த மேன்மைப்படுத்துவார், ஆனால் பார்த்த இடத்த பாழ் பண்ணுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்க்க கோடி நன்மை, சனி பார்க்க பாழ் அப்படின்ற டயத்தில் சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 1 3ஆம் பார்வை, 2 10ஆம் பார்வை, இதை தவிர சப்தம பார்வையான 7ஆம் பார்வை. அப்போ இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி ஆகத்துக்கு அன்னிலேருந்து 29/3/2023லேருந்து அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது 23/4/2023 தனித்து விடப்பட்ட ராகுவை பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டங்களில் கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் அல்லது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் அதை தவிர்ப்பது மிக சிறந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா சனி ராகு பார்வை அந்த நல்லது வசதி இல்லை. அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடம். இந்த கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ உங்களுடைய தூக்கத்தையும் நிம்மதியும் கெடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது ராசிக்கு 4ஆம் இடமான சிம்மத்தை பார்க்குறார். நம்மளை பொறுத்தளவுக்கு சிம்மம் அப்படின்றது அவருடைய தகப்பன் வீடு. எப்பொழுதுமே தகப்பனுக்கும் மகனுக்கும் ஆகாது. அதை தவிர ஸ்தானத்தில் பார்க்கும்போது அது மாத்ருஸ்தானம். அப்போ இந்த காலகட்டங்களில் மாத்ருவுக்கு உடல் நலத்தில் உபாதைகள் வர வாய்ப்புகள் உண்டு. அப்போ உடல்நல உபாதை ஸ்டார்ட் ஆன உடனேயே பக்கத்தில் உள்ள மருத்துவரை பார்த்து உடனடியாக குணப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னாக்க 2 பேருமே பகை பெற்ற கிரகங்கள்னால நீண்ட நாள் படுக்கைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவானோட விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையை பார்க்குறது 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் கலஸ்திரபாவம். எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், விட்டு கொடுக்குறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க போவதில்லைன்ட்டு. நம்மளோட பார்ட்னர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்குறதா நடந்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி அது பெரும் பிரச்சனைகளாக சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கம். அடுத்தது உங்களுக்கு நடக்கிற தசா புத்தி நல்ல தசா புத்தியாக இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா போதும்னு ஆகிப்போயிடும். அதனால் நீங்கள் வணங்க வேண்டியது அப்படின்றது திருக்கொள்ளிக்காடு அப்படின்றது பட்டுக்கோட்டைக்கு திருத்துறைப்பூண்டிக்கு இடையில இருக்குது. அங்கே ஒரு ட்ரிப்பு அதாகப்பட்டது. எப்பொழுதுமே சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். இந்த ட்ரிப்பு பார்த்தேன்னாக்கா சற்றேறக்குறைய 3 வருஷம் இருக்கார். இதில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்ன பின்ன வக்ரகதி அடைஞ்சி ஒரு சில நல்ல பலன்கள் ஒரு சில பெரு பலன்கள் எல்லாமே தராரு. அப்போ அதனால் ஒரு ட்ரிப்பு திருக்கொள்ளிக்காடு போயிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை. அந்த இடம் வந்து பொங்கு சனீஸ்வரர்
கோயில் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு ரவுண்டு மங்கு சனி, 2வது பொங்கு சனி, 3வது கண்டச்சனி, 4வது மரணச்சனி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த விம்சோத்திரி திசையில் கொடுக்கப்பட்ட 120 ஆண்டில் 30 ஆண்டு. அப்போ இந்த 2வது ரவுண்டு நடக்கிறவங்க அங்கே போயிட்டு சனீஸ்வரனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த திரவியங்களை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும். சாமி, எனக்கு திருக்கொள்ளிக்காடு போகிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது, பக்கத்தில் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையில் வர பிரதோஷத்தை பொறுத்தளவுக்கு வளர்பிறை பிரதோஷத்தையும் ஒரு சில பேர் கொண்டாடுவாங்க. பட் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்றது மிக முக்கியமானது. அப்போ இந்த தேய்பிரை பிரதோஷத்தில் நந்தீஸ்வரருக்கு பாலும் ஈஸ்வரனுக்கு பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாலும் வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் விலகும். அப்போ இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இருக்கிற பிரச்சனையை விட்டு விலக முடியும். இதை தவிர ரிஷபராசிக்கு பொறுத்தளவுக்கு மொத்தமாக இந்த 3 ஆண்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற கன்க்ளூஷனை நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேயானால் இந்த 3 வருடங்களும் மிகப்பெரிய ஏற்றமான வருடங்களாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் கர்மகாரகன், கர்மஸ்தானத்திலேயே 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கிறதுனால, அதாவது நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மொழி இருக்குது. அது மாதிரி எந்த ஒரு கர்மத்திற்கும் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிட்டியே தீரணும். அது நல்ல கர்மமாக இருந்தாலும் சரி, தீய கர்மமாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான பலன் நிச்சயமாக இந்த சனி பகவான் கொடுத்தே தீர்வார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய தொழிலில் எந்தெந்த நல்ல செய்கைகளையும் தீய செய்கைகளையும் செய்தீர்களோ அதற்கேற்றாற்போல் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். மிகப்பெரிய உடல் உழைப்பு இந்த காலகட்டமான 3 வருடத்தில் நிச்சயமாக இருக்கும். லாபம் இல்லாமல் இருந்தாலும் உடல் உழைப்பின் மூலியமாக உங்களுடைய வேலை, அதாவது உங்களுடைய தொழிலில் நிச்சயமாக ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பெரிய நல்ல ஒரு ஏற்றத்திற்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதனால் தொழில், வேலை இந்த மாதிரியான விஷயங்களில் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக இருக்கும். தொழில் மாற்றங்கள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த 10ஆம் இடத்து சனி கொடுப்பான். இதை தவிர பார்த்தீர்களேயானால் உங்களுடைய தாயாரின் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. தந்தையின் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் வரக்கூடிய காலமாக இருக்கும். குழந்தைகள், அதாவது படிக்கும் குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கிடைத்து அவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய, வெளி மாநிலம் செல்லக்கூடிய, படிப்பின் மூலியமாக செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் வீடு, மனை, வண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 3 வருஷத்தில் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அப்படின்றதையும் சொல்கிறோம். உங்களுடைய தாயின் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த 3 வருடங்கள் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தொழில் மூலியமாகவும் அவர்கள் செய்யக்கூடிய வேலை மூலியமாகவும் கொடுக்கும் அப்படின்றத சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.